أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. وقال أيضا: وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். நாங்கள் அனைவரும் இரண்டாவது நோன்பை பிடித்தவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நோக்கி வந்திருக்கின்ற இந்த ரமதானுடைய மாதம் மிக முக்கியமான பல நன்மைகளை அள்ளித்தருகின்ற, ஒரு மனிதன் அல்லாஹுவோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி, நெருக்கத்தை ஏற்படுத்தி, தனது பாவங்களை உணர்ந்து தௌபா செய்து மீண்டு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு இது போன்ற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஏனென்று சொன்னால், இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடுத்தங்கள், பல மாதிரியான நன்மாராயங்களை சொல்லியிருக்கிறார்கள். எந்த மனிதன் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றவனாக இருக்கிறானோ அவனுக்கென்று ஒரு பிரத்யேகமான துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி இருக்கிறது என்பதை சொன்னார்கள். அதே போன்று எந்த மனிதன் எழும்பி சஹர் செய்வதற்காக வேண்டி எழும்பி சஹர் செய்கிறானோ அந்த நோன்பாளிக்கும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மலக்குமார்களுடைய துவாவும் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் அதே போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமதானுடைய மாதத்தில் இரவு வணக்கங்களில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய சிறிய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். அதே போன்று விசேஷமாக லைலத்துல் கத்ருடைய இரவன்று யார் எழும்பி நின்று தொழுவாரோ அவருக்கும் அவருடைய எல்லா விதமான சிறிய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். அதே போன்று கணித்துக்குரிமையானவர்கள், இந்த ரமதானுடைய காலத்தில் யார் ஒரு உம்ராவை செய்வாரோ அதற்கான கூலி ஒரு ஹஜ்ஜுடைய கூலியாக இருக்கிறது. இன்னும் இந்த ரமதானுடைய காலத்தில் அழகான முறைக்கு இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து அழகான முறைக்கு அதனுடைய நேரங்களை யாரெல்லாம் பயன்படுத்துவார்களோ அடுத்து வரக்கூடிய ரமதான் வரும் வரைக்கும் செய்யக்கூடிய சிறிய பாவங்கள் அது மன்னிக்கப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவ்வாறு இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய சிறப்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அது எண்ணிலடங்காதவையாக இருக்கிறது. அல்லாஹ் சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கிறான், நரகத்தின் வாயில்களை மூடிவிடுகிறான். ஏன்? ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி. இந்த வாழ்க்கை என்பது எங்களுக்கு ஒரு சோதனை. எவ்வாறு ஒரு மாணவனுக்கு அந்த கேள்வி கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே சில சுயவிருப்பம் கொடுக்கப்பட்டு ஒரு விடையை தெரிவு செய்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டால் அதில் 3 விடை பிழையாக இருக்கும், ஒரு விடை மாத்திரம் சரியாக இருக்கும். அதனை தேர்வு செய்வதுதான் அந்த மாணவனுடைய வெற்றிக்கான அடுத்த வகுப்புக்கான தேர்வுக்குரியதாக இருக்கும். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் வைத்திருக்கிறான். நல்லவைகளையும் வைத்திருக்கிறான், கெட்டவைகளையும் வைத்திருக்கிறான். நல்ல வழிகளையும் வைத்திருக்கிறான், மோசமான வழியையும் வைத்திருக்கிறான். நன்மையான காரியங்களையும் வைத்திருக்கிறான், பாவமான காரியங்களையும் வைத்திருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் அவனுடைய உள்ளத்தை சீர்திருத்தி இந்த நல்ல வடிவங்களில் அவன் எவ்வாறு வாழ்கிறான் என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்திற்கு சோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நானும் நீங்களும் இந்த சிறந்த வழியை தேர்ந்தெடுக்காத வரை என்னுடைய உள்ளம் நல்ல விடயங்களை விரும்பி நான் முன்னேற வேண்டும், நான் சீர்திருத்த வேண்டும், என்னுடைய பாவங்களை நான் திருந்தி என்னுடைய பாவங்களை நான் திருத்தி நல்ல வழிகளில் நான் ஈடுபட வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் நாடாத வரை என்னால் திருந்த முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் தன்னில் இருக்கின்ற விடயத்தை சீர்திருத்த வேண்டும், திருத்த வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாத வரை அல்லாஹ்வும் மாற்ற மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த ரமலானுடைய காலம் வந்திருக்கிறது. எங்களுக்கு முன்னால் நான் 2 நோன்புகளை பிடித்தவனாக இருக்கிறேன், 2 தராவீஹுடைய தொழுகைகளை முடித்து விட்டேன். நான் இதுவரைக்கும் நான் எண்ணில் ஏற்படுத்தி கொண்ட எண்ணம் என்ன? குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் வந்ததா? பாவமான காரியங்களில் ஈடுபட்டவனாக இருந்தால் நான் அந்த பாவங்களை விட வேண்டும் என்ற எண்ணம் வந்ததா?
கணித்துக்குரிய மேலானவர்களே, அடுத்த ரமதானில் நானும் நீங்களும் இருப்போமா என்கிற எண்ணம் யாருக்கும் தெரியாது. எனவே இது போன்ற எண்ணங்களை எண்ணில் நான் ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். मेरे प्यारे दोस्तों, हम अभी दूसरा रमजान रोजा रखे हुए हम बैठे हुए हैं. हम इस टाइम में थोड़ा हम अपने आप के बारे में सोचना चाहिए. रमजान आया है हमारे लिए कुछ तब्दील पैदा करने के लिए. लअल्लकुम तत्तकून, आप लोग तकवादार हो जाए, बन जाए. इसके लिए तकवा क्या होता है? तकवा अल्लाह का जो अहकामात, अल्लाह ने जो करने के लिए बताया वो हम करना है. अल्लाह ने जो हराम करार दिया उसको हम दूर से रहना है, उसको हमारी जिंदगी में नहीं लेना है. ये जिंदगी को बोलते हैं तकवा वाला जिंदगी. हम अभी 2 रोजा हम पकड़ लिया. अभी हम इसमें हमारे हम अपने बारे में सोचना चाहिए. जो बंदा गुनाह करने वाला बंदा था वो उसके दिल में आना चाहिए, ये रमजान में मेरे सारे गुनाहों को मैं छोड़कर एक अच्छा बंदा मैं बन जाऊं. और इसी तरह अल्लाह का जो अहकामात है उसमें थोड़ा शौक पैदा करना है. अगर तरावीह का नमाज हो रहा है और इसी तरह 5 वक्त नमाज और कुरान तिलावत, इस तरह बहुत कुछ नेक अमाल है, इसमें मैं किस तरह में लग रहा हूँ, ये मेरा थोड़ा सोचना चाहिए. ये रमजान का महीना है, अल्लाह ने इसमें कुरान उतारा नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को, इसलिए ये रमजान के ताल्लुक हमारे साथ में होना चाहिए. हम कुरान के साथ ताल्लुक रखना चाहिए. क्यों? हुदल लिन्नास, ये कुरान पूरे इंसान को नेक रास्ता दिखाने वाला है. हम पिछले मैंने कल एक वीडियो देखा, जापान का एक मुसलमान भाई मुसलमान बन गया था. वो दूसरे मुसलमान की जिंदगी देखकर इस्लाम कबूल नहीं किया, वो कुरान को सीखने के लिए शुरू किया. वो जब उस मस्जिद में आकर वो इस्लाम कबूल किया, वो कुछ सालों के बाद 5-6 साल के बाद मदीना मुनव्वरा में जामिया इस्लामिया जाकर एक कुलियत शरिया फैकल्टी में दाखिला लेकर एक अच्छा आलिम बनकर जो मस्जिद में वो इस्लाम कबूल किया, वही मस्जिद का इमाम है अभी. ये कुरान को सीख कर, इसलिए हम भी ये कुरान को सीखना चाहिए. हम तो पैदाइश का मुसलमान हैं, लेकिन हमारे साथ और कुरान के साथ ताल्लुक बहुत कम है. हम उसको थोड़ा समझने के लिए कोशिश नहीं करते हैं. अल्लाह हमारे साथ क्या बात बता रहा है इस सूरा में, इस आयत में अल्लाह हमको क्या बताना चाह रहा है, हम इस तरह हम नहीं सोचते हैं. कितना हद तक बहुत मुसलमान इस दुनिया में हैं, लेकिन इन मुसलमानों से कुरान के साथ ताल्लुक रखने वाला बहुत कम है. बहुत मुसलमान को कुरान पढ़ने नहीं आती. ये किस तरह वजह से, ये किसके लिए? गफलत के वजह से, कोताही की वजह से. क्यों? वो थोड़ा सोच भी नहीं है कुरान किया है, कुरान हमको किधर लेकर जाएगा, इस तरह सोच में नहीं होकर वैसे जिंदगी आदत वाला मुसलमान बन होकर जो मुनासबत, जो टाइम, जो दिन, इसमें थोड़ा मुसलमान होकर कुछ सिचुएशन के लिए हम मुसलमान बनकर दूसरे टाइम में हम मुसलमानों का जिंदगी से दूर होकर हम रह रहे हैं. ये बहुत हसरत वाला जिंदगी है. ये जब तक हमको समझ में आएगा, हम जब हमारे रूह को अल्लाह ने कब्ज करने का हम टाइम मांग लेंगे, मैं फ़अकुम मिनस सालिहीन, या अल्लाह मैं थोड़ा सालिह वाला बंदा होकर मुसलमान वाला जिंदगी जो आपने चाहता था ये जिंदगी में गुजार कर मैं दोबारा जा रहा हूँ, मुझे टाइम दे दो, इस तरह पूछेगा. अल्लाह ने क्या बताएगा? इस तरह टाइम हम सबको नहीं देते हैं. इसलिए अभी तक फुर्सा है, अभी तक हमको अपॉर्चुनिटी है, हम उसको इस्तेमाल करना है. கணித்துக்குரிய மீனானவர்களே, ஜப்பானிலே ஒரு மனிதர் குர்ஆனை படித்து, எந்த ஒரு மனிதருடைய இஸ்லாத்துடைய வாழ்க்கையும் படிக்காமல் குர்ஆனை படிக்க தொடங்கி சுயமாகவே ஒரு பள்ளிவாசலுக்கு சென்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு வாலிப பொடியன். கணித்துக்குரிய மேலானவர்களே, அதற்கு பின்னால் அவர் மதீனா இருக்கக்கூடிய ஜாமியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டிக்கு சென்று குல்லியத்து ஷரியாவுடைய ஃபேக்கல்டியிலே 6 வருடம் 7 வருடம் ஓதிவிட்டு ஒரு உண்மையான ஒரு ஆலிமாக வந்து அதே பள்ளிவாசலில், எந்த பள்ளிவாசலில் அவர் இஸ்லாத்தை ஏற்றாரோ அதே பள்ளிவாசலில் தற்பொழுது ஒரு இமாமாக இருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆன் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இறங்கியது. இது அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டக்கூடியது, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அன்னாஸ் என்று சொன்னால் முழு மனிதர்களுக்கும்.
அந்த அடிப்படையில் தான் இன்று எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ நாஸ்திகர்கள், எத்தனையோ பிற மதத்தவர்கள் இந்த குர்ஆனை படிக்க ஆரம்பித்து இந்த ஆயத்தில், இந்த சூறாவில் அல்லாஹ் எதனை சொல்ல வருகிறான் எங்களுக்கு என்பதை விளங்கி அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாங்கள் ஏதோ ஒரு சம்பிரதாய முஸ்லிமாக சில காலங்களுக்கும், சில நேரத்திற்கும், சில நாட்களுக்கும், சில டைமுக்கும், சில சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்ற முஸ்லிமாக மாறி ஏனைய கட்டங்களில் ஏனையவர்களுக்கும் எங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, என்னில் இதுவரைக்கும் என்ன மாற்றம் வந்தது? இந்த ரமலானுடைய காலம் வந்து இன்று 2 நாட்களாகிறது. என்னில் என்ன மாற்றம் வந்தது? இதற்கு முன்னால் உள்ள காலத்திலும் அதே போன்ற நிலைமைத்தான் இந்த ரமலானுடைய காலம் வந்தும் அதே போன்ற நிலைமையில் நான் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நானும் நீங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. கண்ணியத்துக்குரிய மீனானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் வந்திருப்பது எங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, தக்வாவுடைய வாழ்க்கையை எங்களில் ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அதான் கேட்டால் காதிற்கு பள்ளிவாசலுக்கு செல்லும்படி, அதே போன்று பாவமான காரியங்கள் வந்தால் இது பாவமான காரியம், இது அல்லாஹ்க்கு வெறுப்பானது, இது நான் செய்யக்கூடாது என்ற உணர்வு வருவதற்காக வேண்டி, இது அல்லாஹ் தஆலாவுடைய கடமை, இதனை நான் பால்படுத்தக் கூடாது, இதனை நான் பால்படுத்தினால் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையும் பாதிக்கும், மறுமை வாழ்வும் பாதிக்கும் என்ற எண்ணம் என்னில் வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த எண்ணம் கொள்ளாமல் இந்த ரமலானுடைய மாதத்தை நான் நீங்களும் கழிப்போமாக இருந்தால் என்னையும் உங்களையும் போன்ற நஷ்டவாளிகள் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, வரக்கூடிய ரமலானுடைய காலத்தில் நானும் நீங்களும் விருப்பமா என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதுதான் ஒரு புத்திசாலியின் தனமாகும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நானும் நீங்களும் சற்று சந்திக்க வேண்டும், சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பல அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். நான் கேட்காமலேயே எனக்கு பல அருட்கொடைகளை தந்து கொண்டே இருக்கிறான். ஆரோக்கியமாக இருக்கலாம், வேலையுடைய விடயங்களாக இருக்கலாம், சில கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பாதிப்பாக, ஒரு இடைஞ்சலாக இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றையும் கட்டம் கட்டமாக நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். அதே போன்று ஆரோக்கியத்தை தந்து கொண்டே இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மீதானவர்களே, இன்று பல பேருக்கு பல விதமான நோய்கள், எத்தனையோ கட்டுக்கடங்காத நோய்கள், பெரும் செல்வத்தை மாதாந்தம், நாளாந்தம், அதே போன்று வாராந்தம் கிளினிக்குகளில் செலவழிக்கக்கூடிய அமைப்புகள். கண்ணியத்துக்குரிய மீதானவர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மிருகத்தை போன்று நாங்கள் என்ன செய்து முடியாது. நான் ஏனோதான் பிறந்தேன், எதற்காக வேண்டி வளர்க்கப்படுகிறேன் என்று இல்லாமல், நான் எதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான், அல்லாஹ் அந்த உலகத்திற்கு என்னை எதற்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான், அல்லாஹ் எதனை தயார் செய்து வைத்திருக்கிறான், ஒரு சோதனைக்குரிய ஒரு உலக வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எப்படி ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு எக்ஸாம் எதற்காக வேண்டி வைக்கப்படுகிறது, அவருடைய நிலைமையை பரிசோதிப்பதற்காக வேண்டி, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் இந்த உலகத்திற்கு எக்ஸாமுக்காக அனுப்பி வைத்திருக்கிறான். நான் சொன்ன கட்டளைகளை இந்த மனிதன் எடுத்து நடக்கிறானா, நான் ஹராமாக்கிய விடயங்களை இந்த மனிதன் தவிர்ந்து வாழ்கிறானா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். பசி எடுத்தாலும் தாகம் எடுத்தாலும் பொறுமையாக இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிறோம். அதே போன்று நாங்கள் கஷ்டப்பட்டு சஹருக்கு எழும்புகிறோம். அதே போன்று சுபு தொழுகையை தொழுகிறோம். எல்லா நேரங்களிலும் அந்த நல்ல உணர்வோடு இருந்து கொண்டே இருக்கிறோம். இதே உணர்வோடு தான் இதர காலங்களிலும் நானும் நீங்களும் பழக கடமைப்பட்டிருக்கிறோம். இது இந்த ரமலானோடு மட்டும் முடிந்து விடாமல் இதர காலங்களிலும் இது என்னில் பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் உண்மையான முஸ்லீமாக என்னால் இருக்க முடியும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எனவே இந்த விடயத்தில் நான் நீங்கள் மிக கரிசனை செலுத்தி நம்மில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி, பாவ தொடர்புகள் இருந்தால் அந்த பாவங்களை முழுமையாக இல்லாமல் செய்து, அதற்காக வேண்டிய உண்மையான முறையில் அல்லாஹ்விடம் அழுது இந்த பாவங்களை நான் திரும்ப செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு உண்மையான பக்குவத்தை எடுத்து, நான் தற்பொழுது உண்மையான முஸ்லீமாக மாறிவிட்டேன், இதற்கு பின்னால் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை விட்டும் நான் முழுமையாக நீங்கிவிட்டேன் என்ற உறுதியோடு நாங்கள் ஒவ்வொருவரும் மாற கடமைப்பட்டிருக்கிறோம். கணித்துக்குரிய மேலானவர்களே, அப்படி மாறும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்க நிராசை அடைய வேண்டாம். நீங்கள் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானோ, அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானா என்ற அந்த கேள்வியோடு இல்லாமல் நிச்சயமாக அல்லாஹ் என்னை மன்னிப்பான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களை மன்னிக்க கூடியவன். எனவே நாங்கள் எல்லா பாவங்களையும் முற்றுமுழுதாக தவிர்த்து என்னை ஒரு நல்ல ஒரு மனிதனாக பக்குவப்படுத்தப்பட்ட இந்த ரமலானுடைய காலத்திலே எல்லா விடயங்களிலும் ஈடுபட்டு என்னை ஒரு பக்குவப்படுத்த ஒரு முஸ்லீமாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்வோமாக. मेरे प्यारे दोस्तों, ये रमजान आया है, ये रमजान में हम एक वादा लेना है
میں اس کے بعد میرے جو کوتاہیاں ہے جو نقص ہے میں اللہ کے احکامات کو جو توڑ رہا ہوں میں اس کے بعد نہیں توڑوں گا. میں جو گناہ میں لگ رہا ہوں یہ گناہ سب کو چھوڑ کر میں پکا مسلمان بن جاؤں گا. یا اللہ میرا یہ توبہ کو قبول کر لے. میں جو گناہ میں لگ رہا ہوں یہ گناہ دوسرا مرتبہ میں نہیں جاؤں گا. اس طرح پکا توبہ کرنا چاہیے ہم سب بندہ. اس کے بعد اللہ نے کیا کرے گا, ہمارے سب عملوں کو اللہ قبول کرے گا. کوئی بھی بندہ شک نہیں ہونا چاہیے اللہ کا رحمت سے. اللہ بتا رہا ہے آپ کے میرا رحمت سے آپ لوگ مایوس نہ ہو جاؤ. ان اللہ یغفر الذنوب جميعا, میں سب بندوں کا سب گناہوں کو معاف کرنے والا ہوں. اس لیے یہ رمضان کا مہینے میں ہمارے سب میں کچھ تبدیل آ کر لے کر سارے گناہوں کو سارے کوتاہیاں کو چھوڑ کر ایک پکا مسلمان بن جانا ہے. ہم اس رمضان میں سحر کے لیے اٹھ رہے ہیں, باجماعت صبح نماز ادا کرتے ہیں, اور اسی طرح صبر کے ساتھ جو اللہ نے جو کھانا پینے کے لیے منع کیا ہم منع کرتے ہیں یہ رمضان کے دنوں میں. اس طرح ہمارے زندگی میں ایک عفت والا ایک تنظیم والا زندگی ہم گزرنا چاہیے. اللہ سبحانہ وتعالی ہم سب کو اس کے لیے توفیق عطا فرما. واخر دعوانا الحمد للہ رب العالمین.